இப்போ 27 இன்ச்சு இடுப்புக்குள்ள ஒரு அளவை நான் ஃபுல்லா உங்களுக்கு சொல்றேன். இது இப்ப நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். இந்த வரைஞ்சி வச்சிருக்கிறதுல எல்லா விவரமும் நான் கரெக்டா சொல்லல, உங்களுக்கு ஈஸியா புரியும். அதாவது வெட்டின பீஸ் மாதிரியே நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க கமெண்ட்ல கேட்டுக்குங்க. அதாவது இடுப்பு 27 முதல்ல அளவு எடுத்தாலும் சரி, இல்ல பிளவுஸ்ல இருந்தாலும் சரி, இடுப்பு இடுப்பு 27, 28, 29 இந்த 3 அளவுக்கும் இதுதான் மெஷர்மெண்ட். இப்ப இடுப்பு 27க்கான மெஷர்மெண்ட்டை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே இந்த மெத்தட்ல தான் வரும். இதை விட கூடுதலா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. பாடி யூஸ் வேணா நீங்க காலேஜ் இதுக்கு கூட்டிக்கிங்க, இதுக்கு அரேஞ்சு கூட்டிக்கிங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை. வேணுமென்னா அதாவது இந்த அளவு கூடுச்சுன்னா 27க்கு காலேஜ், 29க்கு 6 இன்ச்சு நீங்க பாடி லூஸ் மட்டும் கூட்டிக்கிறீங்க. ஆமா, அப்ப இடுப்பு 27 இருக்கா நீங்க பாத்துக்கோங்க. 27னா இந்த மெஷர்மெண்ட் நீங்க வெட்டினீங்கன்னா பிளவுஸ் கரெக்டா வரும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம 13 இன்ச்சு உயரம் வச்சிருக்கிறோம். இந்த அதாவது ஃபர்ஸ்ட் துணி இதுக்கு எவ்வளவு எடுக்கணுங்கிறது, துணி எவ்வளவு வேணுங்கிறத விவரம் தெரிஞ்சுட்டு தான் வெட்டணும். துணி எவ்வளவு கம்மியா இருக்கா கூட இருக்காங்கிறத முதல்ல செக் பண்ணிட்டு தான் நீங்க வெட்டவே ஆரம்பிக்கணும். கம்மியா இருந்தீங்கன்னா நீங்க வெட்டுறது வேஸ்ட். அப்போ இதுக்கு 13 இன்ச்சு உயரம் வேணும். அப்போ 13 இன்ச்சு உயரம்னா இதை 2 மடங்கு ஆக்குனா 26. ஏன் 2 மடங்குனா ஃப்ரண்ட் பேக்கு சேர்த்து 26. கை உயரம் 6ல சேர்த்தோம் அப்படின்னா 32. 32க்கு எத்தனை இன்ச்சு பாயிண்ட்னு நீங்க டேப்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட் அதுல வரும். 32க்கு 80 பாயிண்ட் வருது. 81 பாயிண்ட், 80 பாயிண்ட் வருது. இப்ப 80 பாயிண்ட்டுக்கு மைனஸ் 10 பாயிண்ட் கம்மியா இருந்தா வெட்டலாம். அதுக்கு கம்மியா இருந்துச்சுன்னா இது பத்தாது. அப்போ அதாவது 27 இன்ச்சு இடுப்பு அளவு உள்ளதுக்கு 80 பாயிண்ட் கட்டாயம் வேணும். ஆமா, 10 பாயிண்ட் கட்டாயம் கம்மியா இருந்தா நம்ம வெட்டலாம். இதை விட கம்மியா இருந்தா வெட்ட முடியாது. அதாவது இதுக்கு 70 பாயிண்ட் கட்டாயம் வேணும். இது எப்படி கணிக்கிறதுனா இந்த உயரத்தை 2 மடங்கா கூட்டிக்கிறணும், கை உயரத்தை கூட்டிக்கிறணும். கூட்டிட்டு நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா மொத்தம் இது வரும். இதுல நீங்க பாயிண்ட் கணக்குல பாத்தீங்கன்னா ஈஸியா தெரிஞ்சிடும். பாயிண்ட்ல 32ல 80 பாயிண்ட் வந்துடும். இப்ப 80 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் குறைவா இருந்தா நம்ம நார்மலா வெட்டலாம். ஏன் 10 பாயிண்ட் கம்மியா இருந்தா வெட்டலாம்னு சொல்றேன்னா இந்த கிராஸ் அளவு கொஞ்சம் குறையும். அதனால நம்ம கிராஸ் நம்ம போடுறதுனால இந்த அளவு குறைச்சு நம்ம வெட்டிக்கலாம். இப்போ இதே நெட்டு வசம் வெட்டுறா இருந்தா கட்டாயம் 80 பாயிண்ட் வேணும். அதாவது கிராஸ்ல போடாம நெட்டு வசம் போட்டு நீங்க வெட்டுற, அதாவது முன்பக்கம் நெட்டு பக்கம் தான் நெட்டு தான் வேணும், கிராஸ் வேண்டாம்னு சொல்றவங்களுக்கு கட்டாயம் 80 பாயிண்ட் இருக்கணும். ஆமா, சாதா கட்டிங், நெட்டு வசம் எல்லாமே ஒண்ணுதான். அப்போ நம்ம அந்த அளவுக்கு வெட்டுறா இருந்தா 80 பாயிண்ட் கட்டாயம் வேணும். கிராஸ்ல வெட்டுறா இருந்தா 70 பாயிண்ட் போதும். இப்போ இவங்களுக்கு 70 பாயிண்ட் துணி போதும். அதாவது எல்லாருக்குமே எல்லா பிளவுஸுமே நம்ம இந்த உயரத்தை பார்க்கணும். உயரத்தை விட 2 மடங்கு கூட்டி கை உயரம் எவ்வளவு கேட்கறாங்கன்னு பார்க்கணும். இப்ப கை உயரம் உங்களுக்கு நார்மல் தான் நம்ம வச்சிருக்கோம். ஒருவேளை இவங்க முக்கா கை போடுறவங்களா இருக்கட்டும், ஒரு முழு கை போடுறவங்களா இருக்கட்டும், அப்போ இந்த கை உயரத்தை எவ்வளவு கேட்கறாங்களோ அதை இங்க நம்ம கூட்டிக்கிறணும். உதாரணத்துக்கு இவங்க 10 இன்ச்சு உயரம் கேட்கறாங்க அப்படின்னா 10 போட்டா 36 வருது. 36, 36ல இன்ச்சு கணக்குல நீங்க பாத்தீங்கன்னா 90 பாயிண்ட் வரும். அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 90 பாயிண்ட் வேணும். அப்போ அதுல கிராஸ்ல போடும்போது 10 பாயிண்ட் கம்மியா இருந்தா 80 பாயிண்ட் போடலாம். இப்ப இந்த மெஷர்மெண்ட் படி தான் நீங்க பிளவுஸ், அதாவது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு டெய்லர் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த துணி இதுக்கு சரியா வருமா அப்படிங்கிறத முதல்ல பாத்துக்கிறணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே முக்கா கை போடுறாங்க, கொஞ்சம் இது வரைக்கும், அதாவது கை மடக்கிற வரைக்கும் அந்த நீளத்துக்கு போடுறாங்க. அப்படிங்கும்போது கையுடைய நீளம் இதுக்கு சரியா வருமானு பார்க்கணும். சும்மா கொடுத்தோடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வெட்டிடக்கூடாது. இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 26 இதுக்கு இப்ப 26 கை உயரம் 6. அப்போ 32க்கு 80 பாயிண்ட், 80 பாயிண்ட் போக அதுதான் அளவு. அதை விட 10 பாயிண்ட் கம்மியா இருந்தாலும் 70 பாயிண்ட்ல நான் சொல்ற இந்த மெஷர்மெண்ட்டை வெட்டிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு பாடி, இவங்களுக்கு இடுப்பு 27,
இவங்களுக்கு பாடி 33 34க்குள்ள வரும். அந்த கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இடுப்போடைய இதுல பாடி அது தகுந்த மாதிரி வரும். இடுப்பை விட பாடி கூடுதலா வரும், நெஞ்சு அதோட கொஞ்சம் கம்மியா வரும். இப்போ ஃபர்ஸ்ட் உயரம், அதாவது வந்து எடுத்த உடனே நம்ம கை தான் வெட்டணும். ஏன் கை வெட்டணும் அப்படின்னா, கை வெட்டும் போது நமக்கு ஈஸியா இருக்கும். பேக் கட்டு கிராஸ் வெட்டையில ஈஸியா இருக்கும். இப்ப கை உயரம் 6.5 இன்ச்சு, 6.5 இன்ச்சு நம்ம கை உயரம் வெட்டும் போது 7 இன்ச்சுக்கு ஒரு கணக்கு வச்சுக்கணும். மேல ஒரு கோடு போட்டுக்கணும், கீழே 1.5 இன்ச்சு, ஆக மொத்தம் 8.5 இன்ச்சு மொத்தத்துக்கு கோடு போடணும். அதாவது இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு போட்டு ஆம்கோல் உயரம் 3 இன்ச்சு வைக்கணும். இந்த உயரம் 3 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு இந்த கை லூசு வந்து 5.25 இவங்களுக்கு. இப்போ 5.25க்கு இங்க ஒரு கோடு போட்டணும். அதே மாதிரி இந்த இடம் வந்து 6.5 இன்ச்சு இவங்களுக்கு 6.5, கை லூசு 5.25. ஓகேவா? அதே மாதிரி இங்க 6 இருக்கிறதுனால இந்த இடத்துல நேரம் கோடு போட்டுக்கோம்ல, இந்த இடத்துல 3.25 இன்ச்சு நம்ம வைக்கணும். வச்சு இங்க இருந்து கிராஸா ஒரு கோடு போட்டீங்கன்னா இந்த ஆம்கோல் ரவுண்டு வெட்டுறதுக்கு கரெக்டா வரும். அப்போ இதுல 1/2 இன்ச்சு குறைச்சு அப்படியே ரவுண்ட் பண்ணீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு உங்களுக்கு அப்படியே வந்துடும். இது 1.5 இன்ச்சு தும்பு. இப்போ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். அப்போ அதே மாதிரி இந்த சுற்றளவு நீங்க அளந்தீங்க அப்படின்னா 7.25 வரும். 7.25 கட்டாயம் இந்த ஆம்கோலுக்கு வேணும். ஏன்னா அவங்களுக்கு 6 தான் இருக்கும். ஆனா 7.25 ஏன் வைக்கிறோம்னா, ஆம்கோல் கொஞ்சம் லூஸ் கூட இருந்தா தான் பாடியில கரெக்டா போய் உட்காரும். கம்மியா இருந்தா அது சரியான முறையில உட்காராது. ஓகே, அப்போ பேக் தட்டு வெட்டிட்டோம். ஃப்ரண்ட் என்ன செய்யணும், அதை விட ஒரு 3/4 இன்ச்சு, அதாவது ஃப்ரண்ட் இப்படி தானே இருக்கும், ரெண்டையும் ஒன்னா வெட்டினா, அப்ப சென்டர்ல ஒரு 3/4 இன்ச்சு என்ன செய்யணும், இப்படி குறைஞ்சி வெட்டணும். ஏன் குறைஞ்சி வெட்டுறோம் அப்படின்னா, முன்பக்கம் அது உள்ளடங்கி போறதுனால ஒரு 3/4 இன்ச்சு குறைஞ்சி வெட்டுறோம். அப்படி வெட்டும் போது முன்பக்கம் சுருக்க வராம இருக்கிறதுக்காக அந்த 3/4 இன்ச்சு நம்ம குறைச்சி வெட்டுறோம். இப்போ கையோடைய அளவை நான் சொல்லிட்டேன். அதாவது இது 6.5 1/2 இன்ச்சு நம்ம இங்க தும்பு வைக்கல, மொத்தத்துக்கு இங்க இருந்து மடிச்சதுல இருந்து 8 இன்ச்சு வந்துடும். ஓகேவா? அதே மாதிரி கீழே கை லூசு இவங்களுக்கு 5.5 5.25 6க்குள்ளதான் வரும். அப்போ ஒரு ஜாக்கெட்ல இடுப்பும் கை லூசும் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும், மெஷர்மெண்ட் பாத்துக்கணும். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெட்டணும். அப்ப 5.25 வந்துருச்சு. இப்போ கையோடைய அளவு இது பேக் தட்டு, இது ஃப்ரண்ட் தட்டு. இப்போ பட்டிக்கு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். 1/2 இன்ச்சு நம்ம மடிச்சிட்டோம்னா 1 இன்ச்சு பட்டி கரெக்டா வந்துடும். சைட்ல 1/2 இன்ச்சு தும்புக்கு மேல எக்ஸ்ட்ரா தயவு செஞ்சு யாருமே கூடுதலா வைக்காதீங்க. இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த மார்க்கு கை தனியா தைக்கிறதுக்காகத்தான் நான் போட்டிருக்கேன். மேக்சிமம் கை தனியா தான் தைக்கணும். தனியா தைச்சா மட்டும்தான் கிராஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா உட்காரும். நிறைய பேர் செட்டா தைக்கிறதுனாலதான் சைட்ல உள்ள அந்த துணி போய் இழுக்கிறதுனால அவங்க கை தூக்கும் போது கிராஸ் சரியா உட்காராது, கப் சைஸ் சரியா உட்காராது. அது யாருக்குமே புரியறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாளை பின்ன லூஸ் தேவைப்படும், பிரிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சு அப்படி சொல்றாங்க. அது தப்பு, அது தேவையே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி ஆம்கோல்ல நம்ம லூஸ் வச்சிடும். இங்க வந்து இந்த அளவு ஆல்ரெடி 1/4 இன்ச்சு கூட தான் இருக்கும். அதனால ஆம்கோல் கிட்ட நீங்க லூஸ் பண்ணணுங்கிற அவசியமே தேவையே இல்லை. நீங்க இன்னும் 2 இன்ச்சு கூடுனாலும் ஆம்கோல் அளவு சரியா வந்துடும். அப்போ கை தனித்தனியா தான் தைக்கணும். இப்ப தனித்தனியா தைக்கிறதுக்கு தான் இந்த மெஷர்மெண்ட் போட்டிருக்கேன். ஒருவேளை இல்ல சேர்த்துதான் நான் தப்பேன் அப்படின்னா 3/4 இன்ச்சு இங்க கிராஸ் பண்ணிக்கிங்க. 3/4 இன்ச்சு என்ன செய்யணும், கிராஸ் பண்ணிக்க. ஏன்னா இப்படி கிராஸ் பண்ணாதான் தைக்கும் போது உங்களுக்கு அந்த நெட்டு தையலுக்கு சரியா வரும். அப்படி இல்லைன்னா இது தேவையில்லை. தனித்தனியா தைக்கிறாந்தா இது தேவையில்லை. ஒன்னா தைக்கிறதா மட்டும் லேசா 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிங்க. இப்ப கையோடைய அளவை நான் சொல்லிட்டேன். டவுட்னா கமெண்ட்ல கேட்டுக்குங்க. இப்போ பேக் தட்டு கை வெட்டி முடிச்ச உடனே அடுத்து நம்ம பேக் தட்டு தான் வெட்டணும். அதுக்கு இந்த சைடு நம்ம துணியை எடுத்துட்டு துணியை ஃபோல்ட் பண்ணிட்டு உயரம் 13 இன்ச்சு உயரம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், கீழே பிசுறுகிட்ட இப்படி ஒரு கோடு போட்டு இங்க இருந்து 1/2 இன்ச்சுக்கு இங்க ஒரு கோடு போட்டணும். இப்ப ஸ்கேல் நம்ம கோடு போட்டாலுமே இது 1/2 இன்ச்சு இருக்காங்கிறத கரெக்டா பாத்துக்கணும். ஏன்னா ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நம்ம சைடு தைக்கும் போது இந்த அளவு எக்காரணம் கொண்டும் கூடவோ குறையாவோ ஆயிடக்கூடாது. நம்ம இந்த பீஸை கொண்டு வந்து இங்க வைக்கையில பட்டி போட்டு நம்ம வைக்கையில கரெக்டா அது வரணும். கூடுதலா வந்து இதை வெட்டுற மாதிரியோ இந்த இதை வெட்டுற மாதிரியோ வந்துடக்கூடாது. அப்போ இந்த கோடை சரியா போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ உயரத்துக்கு 13 இன்ச்சு உயரம், 13 இன்ச்சு உயரத்துக்கு 13.5க்கு ஒரு கோடு போட்டு அந்த 13 இன்ச்சு கிட்ட ஒரு கோடு போட்டுருங்க. அதாவது
அரை இன்ச்சு தும்பு. ஓகேவா? இப்ப இது அரை இன்ச்சு தும்பு போயிடும். இந்த போட்டு இது இந்த போட்டுருக்கேன். இப்ப அரை இன்ச்சு தும்பு நம்ம போட்டிருக்கோம். இந்த இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? 13க்கு நேரா கோடு போட்டுரும். இப்போ கழுத்துடைய உயரம் இவங்களுக்கு வந்து 8 இன்ச்சு. 8 இன்ச்சுனா இங்க இருந்து டேப் வச்சு 7.25க்கு இங்க ஒரு கோடு போட்டுருணும். கோடு போட்டுக்கணும் கரெக்டா? இப்ப இந்த கோடு கிட்ட போட்டுட்டு இங்க 1.5 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு போட்டுட்டு இங்க கிராஸா கோடு போட்டுணும். போட்டுட்டு இங்க இருந்து வளைச்சு நம்ம வெட்டையில இந்த ரவுண்டு கரெக்டா வந்துடும். மேல 2.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். அதாவது இந்த கழுத்துடைய சுற்றளவு 5.5. 5.5னா 2.25. அப்ப 2.25 வைக்கிற இடத்துல நம்ம 2.5 தான் வைக்கணும். ஏன்னா 4 இன்ச்சு தும்பு நம்ம போயிடும். அதே மாதிரி இங்க 1/2 இன்ச்சு தும்பு போயிடும். ஓகேவா? அப்ப மேல ஷோல்டர் வந்து 4.5 இன்ச்சு வைக்கணும். வைக்கையில 5 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா 5 வச்சாதான் தச்சு முடிய 4.5, அதாவது 9 இன்ச்சு ஷோல்டருடைய அகலம். ஷோல்டர் பெண்களுக்கு வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கும். ஜென்ஸ்க்கு மட்டும்தான் கூடுதலா வரும். இன்னொன்னு வந்து அவங்க ஷோல்டருக்கு ரொம்ப தள்ளி தான் ஜாக்கெட் போடுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஷோல்டருடைய அளவு கம்மியா தான் வரும். இது நீங்க கூட எப்போ வைக்கணும்னா போட் நெக்கு, காலரு இந்த மாதிரி வைக்கல இங்க இருந்து 1.5 இன்ச்சு நீங்க கூட்டிக்கிறணும். அதாவது போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து நீங்க ஷோல்டரை 1.5 இன்ச்சு கூட்டிக்கிறணும். கூட்டிட்டு ஷோல்டரை ஒரு 3/4 இன்ச்சு கிராஸ் பண்ணிக்கிறணும். இது வந்து போட் நெக்கு. அது ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்றேன். இந்த அளவு வந்து ஷோல்டர் 4.5, அதாவது 9 இன்ச்சு. நம்ம வைக்கும் போது எவ்வளவு வைக்கணும்? 5 வைக்கணும். அதாவது 10 இன்ச்சு வைக்கணும். வச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி கழுத்தை வரைஞ்சிக்கிங்க. வரைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இது அதாவது ஆம்கோலுடைய வளைவு வெட்ட போறோம். அப்போ இது எப்படி வளைவு வெட்டணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி லூஸ் அளவு 9 இன்ச்சு, அதாவது பேக் சைடுடைய அவங்க நீளம் 9 இன்ச்சு. இப்ப இந்த 9 இன்ச்சுக்கு நம்ம வெட்டி முடிய இந்த இடத்துல கேப் 4 இன்ச்சு இந்த இதுக்குமான இடைவெளி. அப்போ இந்த 4 இன்ச்சு இருக்குன்னா இப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆம்கோலுக்கு எவ்வளவு சொன்னேன்? 7.25 சொன்னேன். இப்ப இந்த 7.25ல ஒரு 1.5 இன்ச்சு நீங்க கூட்டிக்கிங்க. கூட்டிட்டா 8.25 வருது. ஓகேவா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 8.25. 8.25னா இந்த இடத்துல 4 இன்ச்சு கூடுதலா வருது. அப்போ இந்த 4 இன்ச்சை இங்க வைக்கணும். அதாவது தும்பு கழிச்சு இந்த இடத்துல, புரியுதுங்களா? மேல தும்பு கழிச்சிடணும். கழிச்சுட்டு இங்க இருந்து 4 இன்ச்சு வச்சீங்கன்னா இந்த இடத்துல 7.25 வருது. கோடு போட்டாச்சா? அதாவது ஆம்கோலுடைய சுற்றளவு 7.25 இங்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? 1.5 இன்ச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணணும். கரெக்டா வந்துருச்சா? மார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சு இப்படி கோடு போட்டணும். ஓகேங்களா? பண்ணிட்டு இங்க 2.25, இங்க 2.25. இந்த ஆம்கோலுடைய வளைவு எல்லா பிளவுஸுக்கும் இந்த அளவு தான் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் வராது. இப்படி நீங்க கோடு போட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் நான். அப்ப 2.25 வச்சதுக்கு அப்புறம் ஸ்கேல்ல என்ன செஞ்சிடணும்? இங்க புள்ளி வச்சு ஸ்கேல்ல அப்படியே கோடு போட்டணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை கனெக்ட் பண்ணி நீங்க ரவுண்டு வரையணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு இதை தனியா நான் போட்டு காட்டுறேன். இப்ப நேரா கோடு போட்டிருக்கீங்க. ஆம்கோலுக்கு அந்த இறக்கத்துக்கு ஒரு கோடு போட்டிருக்கீங்க. இப்ப என்ன செய்யணும்னா 2.25 வைக்கணும் இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த இடத்துல 2.25 வைக்கணும். வச்சு இங்க கிராஸா நீங்க கோடு போட்டீங்க அப்படின்னா இந்த வளைவை அப்படியே நீங்க ஈஸியா வெட்டிடலாம். எந்த தடுமாற்றமும் இல்லாம இந்த குண்டாவுடைய வளைவு கரெக்டா வந்துடும். இப்போ நம்ம வரைஞ்சிட்டோம். வரைஞ்சிட்டு கீழே பாடி லூஸ் 9 இன்ச்சு. 1.5 இன்ச்சுக்கு மேல தயவு செஞ்சு தும்பு கூட வைக்காதீங்க. லேடிஸ் டெய்லர் எல்லாருமே கூட தான் வைக்கிறாங்க. நான் எல்லா பிளவுஸ்லயும் நானும் கவனிக்கிறேன். இதை விட கூடுதலா வைக்கிறாங்க. இது தேவையே இல்லாது. 1.5 இன்ச்சு தும்பு போதுமான அளவு. இதுக்கு மேல துணி வச்சீங்கன்னா ஆம்கோல் உட்காராது. அப்போ 1.5 இன்ச்சுனா இங்க இருந்து நமக்கு 10.5 இன்ச்சு வந்துருச்சு. அதாவது 1.5 இன்ச்சு தும்பு சேர்த்து இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த தும்பை கழிச்சுட்டு நீங்க எப்படி டேப் வச்சு அளந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 7.25 இன்ச்சு வந்துடும். அதாவது இங்க இருந்து நீங்க கையில பிடிச்சு அடிச்சிருவீங்க. அந்த தும்பு கழிஞ்சிருச்சுன்னா அப்படியே 7.25 கரெக்டா உங்களுக்கு ஆம்கோல் வந்துடும். இதுல நீங்க 4 இன்ச்சு 6 இன்ச்சு வெட்டினாலும் கூடனாலும் ஆம்கோடைய அளவு கூடிரும். ஆம்கோட அளவு என்னைக்குமே தைக்கும் போது வெட்டிக்கிடுவோம், குறைச்சி வெட்டுவோம்னு வெட்டவே கூடாது. ஏன்னா இப்ப நீங்க குறைச்சி இங்க வெட்டுறீங்க, அதாவது இங்க வெட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க மறுபடியும் வெட்டும் போது பாடி லூஸ் அளவு மாறிடும். சரிங்களா? ஏன்னா
நம்ம இங்க இருந்து கிராஸ் வரையில ஆம்கோல் அளவு கரெக்டா நம்ம போட்டாதான் இந்த பாடி லூஸ் 9 இன்ச்சு பின்புறம், அதாவது 18 இன்ச்சு பின்பக்கம் உங்களுக்கு இந்த 18 இன்ச்சு கரெக்டா வரும். இல்ல அப்படின்னா இந்த ஆம்கோல் அளவுனால பாடியோட சுற்றளவு மாறிடும். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ரவுண்டு வெட்டிட்டீங்க. இப்போ இதோடைய சுற்றளவு 7.25. இந்த 7.25க்கு கரெக்டா இது பிளவுஸ் கரெக்டா வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2 பக்கமும் 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. இது என்னன்னா பட்டிக்கான மார்க். இதை நீங்க ஏற்கனவே அதாவது வந்து ஃப்ரண்ட் வெட்டும் போதே பேக் வெட்டும் போதே இந்த மார்க்கை நீங்க பண்ணிக்கணும். ஏன் இதெல்லாம் மார்க் பண்றோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வெட்டையில கிராஸ் வெட்டையில கிராஸ் வந்து இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான அளவு. அந்த அளவு வந்து நம்ம வெட்டும் போது பேக் தட்டை பேஸ்ட் பண்ணி தான் நம்ம கிராஸ் வெட்டுவோம் முன்பக்கம். அப்போ ஃப்ரண்ட்லயே அதுக்கான மார்க்கை நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா சும்மா போட்டு வெட்டுவாங்க, ஆனா கிராஸ் வந்து அந்த மார்க் எல்லாம் போட மாட்டாங்க. ஆனா மார்க் நம்ம ஒரு இதுக்காக போட்டு வைக்கணும். வச்சுட்டு இப்ப என்ன செய்றீங்க, இந்த அளவு 3 இன்ச்சு 3 இன்ச்சு நீங்க வச்சிருங்க. இப்ப ஏன் 3 இன்ச்சு வைக்கிறோம்னா இந்த இடத்துல நமக்கு 3.5 இன்ச்சுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், பட்டி வைக்க போறோம். அப்போ இங்க 3 இன்ச்சு வைக்கல, தும்போட இங்க நம்ம வைக்கல, சரியா வரும். அப்போ இதை வந்து நான் இது வெட்டும் போது நான் சொல்றேன். இப்போ 3 இன்ச்சு 3 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம், முடிஞ்சு. அதுக்கப்புறம் பேக்ல அவங்களுக்கு 15 இன்ச்சு வைக்கணும். அதாவது பின்பக்கம் வந்து அவங்களுக்கு 15, 15ல பாதி 7.5, 7.5ல 1 இன்ச்சு கூட்டிக்கிறோம். எதுக்குன்னா பின்னாடி போற டாட்டுக்கு 1 இன்ச்சு கூட்டிட்டு 1.5 இன்ச்சு எதுக்கு தும்புக்கு கூட்டிக்கணும். கூட்டிட்டா இப்ப 8.5 இது ஒரு 10 இன்ச்சு வந்துடும். கலந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச்சு 7.5 8.5 10.5 வந்துருச்சு. அப்போ 10 இன்ச்சு, அதாவது கரெக்டா 10 இன்ச்சு, அதாவது 7.5 8.5 8.5 10 இன்ச்சு, அதாவது மேல 10.5 கீழே 10 இன்ச்சு. அந்த அரேஞ்ச் கிராஸ் எல்லா பிளவுஸ்லயும் வரும். எல்லா பிளவுஸ்லயும் இங்க இருந்து அரேஞ்ச். சில பேர் நேரம் வெட்டுவாங்க, சில பேர் ரொம்ப பின்பக்கம் ரொம்ப கம்மியா வெட்டுவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கும் இந்த அளவுக்கும் அரேஞ்ச் வித்தியாசம் தான் எல்லா பிளவுஸ்லயும் வரும். அப்போ இப்ப நம்ம போட்டுட்டோம். இப்ப இங்க இருந்து நம்ம இந்த இது வந்து தையலுக்கான மார்க். இங்க இருந்து நம்ம ஏன் கோடு போட்டுக்கன்னா தையல் இங்கேதான் வரணும். ஓகேவா, கரெக்டா 1.5 இன்ச்சு தும்பு கரெக்டா அப்படி வரணும். ஓகே, இப்போ 8.5 இன்ச்சு பேக்ல அதோடைய அளவு வருது. அப்ப 4.25 இன்ச்சுக்கு என்ன செஞ்சிடணும், சென்டர் மார்க் பண்ணிடணும். இது எதுக்குன்னா இது பேக்ல உள்ள டாட்டுக்கு. டாட் பெரும்பாலும் 3 இன்ச்சு உயரம் தான் இருக்கணும். இப்போ 3 இன்ச்சுக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன். வச்சுட்டு பேக்ல நம்ம 1 இன்ச்சு கூடுதலா வச்சோம்ல, 6.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கான மார்க்கை வரைஞ்சிட்டோம். ஓகேவா, இப்போ இது 1 இன்ச்சுக்கான டாட். ஓகேவா, இங்க பட்டி போட்டோம். அது போக இங்க 1 இன்ச்சு டாட் போக பேக்ல 7.5 15 இன்ச்சு பேக்ல வந்துடும். பேக்ல 15 இன்ச்சு வர்றதுனால ஃப்ரண்ட்ல நம்ம எவ்வளவு வைக்கணும், 13 இன்ச்சு வைக்கணும். அதாவது பேக்ல 15 ஃப்ரண்ட்ல 13, 15 13 12 12 12 ஆமா ஆமா 12 சாரி 12, அதாவது ஃப்ரண்ட்ல 12 வரும். அதாவது 27 இன்ச்சுக்காக. இப்போ ஃப்ரண்ட்ல வந்து 15, பேக்ல 15, ஃப்ரண்ட்ல 12. அப்போ ரெண்டையும் சேர்த்தா 27. இந்த மெஷர்மெண்ட்ல நீங்க தச்சீங்கன்னா தான் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு கரெக்டா உட்காரும். சில பேரு 4 பகுதியா போட்டு வெட்டுவாங்க, அது வேஸ்ட். இந்த இந்த அளவு வந்து உயரம் தானே, உயரத்து கேக்குறீங்களா? உயரம் வந்து இப்ப இங்க எவ்வளவு அளவு சொன்னேன், 15, 15ல பாதி 7.5. இது நீங்க டாட் போட்டே தச்சாலும் கரெக்டா வந்துடும். தையல் வந்து என்ன செய்யணும், கரெக்டா 1.5 இன்ச்சு தையல் போடணும். நான் தையலுக்கும் சேர்த்துதான் சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு ட்ரெஸ் கட் பண்ணும் போதும் தையலுக்கான அளவை கரெக்டா நம்ம வரையணும். அப்பதான் நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், வெட்டுறதுக்கும் சரியான முறையில வெட்டணும். தச்சதுக்கு அப்புறம் வெட்டுற வேலைகளை என்னைக்குமே இருக்கவே கூடாது, அது சரியா அமையாது. இப்ப பேக் கட்டுக்கான மார்க்கை நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல 3 இன்ச்சு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா. மார்க் பண்ணிட்டு மேல இருந்து டேப் கொண்டு வந்து அதுல என்ன செய்யணும், அவங்களுக்கு வந்து 11.5 இன்ச்சு கிராஸ். அப்ப நம்ம என்ன செய்யணும், 12 இன்ச்சுக்கு இங்க ஒரு கோடு போட்டுருணும். இந்த கோடை முதல்ல போட்டு வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம கிராஸ் வெட்டையில இது அளவு கிராஸ் சரியா வருமானு துணியில பாக்குறதுக்காகத்தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இப்ப நீங்க அதை போட்டு நீங்க கிராஸ்ல வெட்டையில இந்த கிராஸ்ல துணி சரியா வருமாங்கிற பாக்குறதுக்காகத்தான் இந்த கோடு. இந்த கோட்டை வச்சு நீங்க என்ன செஞ்சுக்கீங்க,
துணியை போட்டு வெட்டையில இந்த கோட்டு கீழே துணி இருக்கா என்ன ஏதுன்னு பாத்துக்கணும். ஏன்னா கிராஸ் குறைஞ்சிடக்கூடாது. எந்த அளவு குறையலாம், ஆனா கிராஸ் மட்டும் குறைஞ்சிடக்கூடாது. கப் சைஸ் உட்காராது. அப்போ 12.5 இன்ச்சுக்கு நம்ம இங்க ஒரு மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா வெட்டி முடிச்சுட்டு அடுத்து கிராஸ் நம்ம எப்படி வெட்டுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல துணியோட கரை பீஸ் வர்ற மாதிரி பாத்துக்க. துணியோட கரை பீஸ், அதாவது துணியை நீங்க கை வெட்டியிருப்பீங்க பாத்தீங்களா, கை வெட்டினதுல இருந்து அதான் கை இப்படி வளைச்சு வெட்டியிருப்பீங்க. ஓகேவா? அந்த இடத்துக்கிட்ட கிராஸ் பீஸ், அந்த இது வரும், கரை பீஸ் வரும். அதை என்ன செய்யணும், அப்படியே கிராஸ்ல இதுவும் முட்டுற மாதிரி கிராஸ்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிராஸோட உயரம் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த மார்க்கை அந்த இது சரியா வருதான்னு பார்த்துக்கிட்டு இந்த அட்டம் இந்த ஆம்கோல் இது இப்படி இருக்கும். அதாவது இதை நான் குறைஞ்சு வெட்டியிருக்கேன், இது இப்படி இருக்கும். இது எல்லாமே டீஸ்ல மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணி இந்த 3 இன்ச்சு நான் சொன்னேன் பாத்தீங்களா கோடு போட சொல்லி, அந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கீங்க. அதே மாதிரி சைட்லயும் அதே மாதிரி கோடு போட்டுக்கீங்க. போட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராஸ் வெட்டக்கூடிய அளவு வந்துடும். பேக் தட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன செய்யணும், இப்ப நீங்க அட்டை வெட்டிட்டீங்க. அட்டத்துக்கு வெட்டிட்டு கிராஸ் உயரம் 12.5 இன்ச்சு, அதாவது 11.5, 2 பக்கம் தும்பு சேர்த்து 12.5 இன்ச்சு நம்ம வச்சுட்டோம். 12 இன்ச்சு வச்சுட்டு இது கிராஸ் ஸ்டார்டோடைய உயரம் 3 இன்ச்சு. மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த அளவு தான் வரும். கொஞ்சம் குண்டானவங்களுக்கு அதோடைய அளவு கூடும். இப்போ வரைஞ்சிட்டு இந்த டாட்டுடைய அளவை ரொம்ப கவனமா வைக்கணும். டாட்டுடைய அளவு மாறிடக்கூடாது. இப்போ நீங்க இதெல்லாம் மார்க் பண்ணி முடிச்சுட்டு வெட்டி, அதாவது வெட்ட வேண்டாம், மார்க் பண்ணிருங்க, வெட்டக்கூடாது. இப்ப அதை போட்டுட்டு கழுத்துடைய உயரம் 5.75. அப்போ மேல நீங்க வெட்டியிருப்பீங்க அட்டத்தை. வெட்டினதுக்கு அப்புறம் இங்க இருந்து 1/2 இன்ச்சு இறக்கி 5.5 இன்ச்சு வைக்கணும். அதாவது 5.75க்கு 5.5 இன்ச்சு வச்சாதான் இங்க தையல் போக நமக்கு 6.5 இன்ச்சு நமக்கு இது 5.75 சரியா வரும். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும், மார்க் பண்ணிடணும். இங்க நீங்க ஏற்கனவே ஃப்ரண்ட் பீஸ போட்டிருப்பீங்க மார்க். இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இருந்து பேக்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு நீங்க தள்ளி வச்சுக்கிறோம். இது அளவு குறைக்கணும். அதாவது இந்த லென்த்தை இப்போ இது 2.75 இருக்கிற இடத்துல இது 2.25 தான் இருக்கும். 2.25 தான் இதோடைய மொத்த அளவே இருக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்ல எப்பயுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா முன்பக்கம் கழுத்து லூஸ் அடிக்கும். அப்போ இந்த அளவு வைக்கல, கழுத்து கரெக்டா உட்காரும். அப்ப 1/2 இன்ச்சு இங்க குறைச்சி விட்டுட்டு மார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு இங்க செக் பண்ணணும். அதாவது இங்க இருந்து நம்ம டாட் போட்ட மார்க்ல இருந்து 3.25 இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா கீழே 2.75 இருக்கணும். அதாவது இந்த கழுத்தளவு இங்க அப்படியே வரணும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? 2.75க்கு இந்த 2.75 கரெக்டா வரணும். அப்போ தும்பு சேர்த்து 3.25 இன்ச்சு வரணும். 3.25 இன்ச்சு வந்துருச்சுன்னா இங்க இருந்து கோடு போட்டு நான் மார்க் பண்ண மாதிரியே நீங்க அப்படியே என்ன செய்யணும், இங்க 2.5 இன்ச்சு டாட் பிடிக்கணும். 2.5 இன்ச்சு இவங்களுக்கு 2.5 இன்ச்சு டாட் பிடிச்சிட்டு இந்த மார்க்கு நான் போட்ட மாதிரி போட்டுட்டு இங்க ஒரு மார்க் பண்ணிருந்தேன் பாத்தீங்களா, இங்க கொண்டு போயிடணும். கொண்டு போயிட்டு அதே மாதிரி முன்பக்கம் 3/4 இன்ச்சு குறைஞ்சுக்கிறோம். குறைஞ்சிட்டு அடுத்து இங்க எப்பயும் போல அந்த 1.5 இன்ச்சு தும்பு வந்துடும். கீழே எவ்வளவு இருக்குங்கிறத பார்க்கணும். கீழே 5.5 இன்ச்சு 6 இன்ச்சு கண்டிப்பா வேணும். அதாவது ஃப்ரண்ட்ல 6 இன்ச்சு கிராஸ் உடைய வளைவு இல்ல 6 இன்ச்சு. இப்போ 2.75 இங்க வச்சுட்டு இங்க இருந்து 2.75 பார்க்கல 6 இன்ச்சு. இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு. சரி, இங்க இருந்து நீங்க அளக்கையில 2.75 6 இன்ச்சு. இதோடைய வளைவு 6 இன்ச்சு. அதாவது முன்பக்கம் 6 இன்ச்சு இருக்க இடத்துல இங்க 1/2 இன்ச்சு கூடுதலா இருக்கணும். அப்போ தும்பு 1.5 இன்ச்சு சேர்த்துட்டோம்னா 6 இன்ச்சு. அப்போ இது கிராஸ் நம்ம வெட்டியாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட் எப்படி பாக்குறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ இங்க இருந்து அதாவது மடிச்சிருப்பீங்கல்ல பேக் தட்டை, அதுல இருந்து நம்ம கரெக்டா கணக்கு வச்சு பார்க்கல. இப்போ 4.25 இருக்கு. அதாவது 4.5 இருக்கு. 4.5ல பாதி 2.25.
2.25 அப்போது 1 இன்ச்சு 1 புள்ளி தும்பு கழிச்சது போக கரெக்டா இந்த இடத்துல 3 இன்ச்சு வருதான்னு பாத்துக்கங்க. அதாவது இதோடைய அளவு 3. இது என்ன அளவுனா இப்ப ஷோல்டர் 4.5 4.5ல 2.25 பாதி, இதுல பாதி 1 இன்ச்சு 1 புள்ளி. ஓகேவா? 1 இன்ச்சு 1 புள்ளிக்கு 3.25 1 புள்ளி, அதாவது 3.5. புரியுதுங்களா? 3.5 இன்ச்சு. ஏன்னா நம்ம இதை போடையில சென்று நான் சொன்ன அளவு கரெக்டா வந்துடும். 3.5னா இங்க இருந்து நமக்கு 3.25, அதாவது வந்து 1/4 இன்ச்சு தும்பு போக 3.25 இன்ச்சு நீளம் இருக்கணும். இந்த அளவு எக்காரணம் கொண்டு மாறிடக்கூடாது. இங்கிட்டு வந்துடக்கூடாது, இங்கிட்டு வந்துடக்கூடாது. டாட் சரியான முறையில போடணும். இந்த டாட்டை எப்படி போடுறதுங்கிறத இன்னும் விளக்கமா சொல்றேன். இப்போ ஷோல்டர் நம்ம 4.5 வச்சிருக்கோம். 4.5 வச்சிருக்கீங்களா? பேக்லயே நம்ம ஒரு கணக்கு போட்டே நீங்க வச்சுக்கோங்க. 2.25, அதாவது 4.5ல பாதி 2.25, 2.25ல பாதி 1 இன்ச்சு 1 புள்ளி. இப்போ 3.5 இன்ச்சு வந்திருக்கா? இந்த 3.5 இன்ச்சு தான் டாட். அந்த டாட்டா கரெக்டா இங்க கொண்டு வந்துடும். இதுலதான் வந்து கிராஸை கரெக்டா கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு இது. இந்த சூட்சம் வந்து கரெக்டா நீங்க வச்சீங்கன்னா மட்டும்தான் கிராஸ் கரெக்டா உட்காரும். இதுல வந்து விட்டுட்டு டாட்டை இங்க போட்டோ இல்ல இங்க போட்டோ வச்சீங்கன்னா சரியா வராது. அதே மாதிரி டாட் பிடிக்கையில ரொம்ப இதா பிடிக்க கூடாது, கரெக்டா பாயிண்டா பிடிக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா இப்படி பிடிச்சிருவாங்க, அப்படி பிடிக்க கூடாது. இப்படி கரெக்டா தையல் நேரம் இப்படி வரும். இப்படி பிடிச்சாதான் டாட் கரெக்டா வந்து உட்காரும். இப்படி பிடிச்சோம்னா டாட் வந்து டைட்டா இருக்கும், சரியா உட்காரு. அதே மாதிரி இந்த லென்த்தும் சரியா இருக்கணும். இப்போ அளந்து பார்க்கணும். இதுக்கு 2.25 இருக்கணும். இந்த 2.25 ஏன் இருக்கணும்னா இந்த கழுத்தோடைய அகலம் இங்க இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு அளவு எங்கேயுமே கழுத்தோடைய அகலம் மாறக்கூடாது. ஃப்ரண்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். ஏன் கம்மியா இருக்கணும்னா நம்ம அதாவது வந்து உதாரணத்துக்கு பிளவுஸ்ல இந்த இடம் கூடுதலா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். அதாவது நெஞ்சு கம்மியா இருக்கும், மார்பு வந்து கூடுதலா எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்காக தான் இங்க நம்ம குறைச்சு வைக்கிறோம். இப்போ இதை நம்ம குறைக்கல அப்படின்னா, இதை சரியான அளவு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லூஸ் விடும். இந்த அளவு குறைக்கிறதுக்கு காரணம் ஃப்ரண்ட்ல லூஸ் வரக்கூடாது. இந்த இடத்துல வர லூஸை காட்டிலும் இங்க 1/2 இன்ச்சு கம்மியா தான் வரும். 1/2 1 இன்ச்சு கம்மியா முன்பக்கம் வந்தா தான் உங்களுக்கு பிளவுஸ் சரியான முறையில அமையும். இப்ப போட்ட அளவுக்கு ஆம் போட அளவுக்கு கரெக்டா பாத்துக்குங்க. டாட் வந்து இந்த டாட் ரொம்ப மெயின். இதை நான் சொன்ன அளவுக்கு டாட் பண்ணி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த டாட்ல இருந்து நேர கிராஸா ஒரு கோடு போட்டு இங்க ஒரு டாட் பிடிக்கணும். இந்த டாட்டை ஏன் பிடிக்கணும் அப்படின்னா, அதாவது கிராஸ் மேடா வர இடங்கள்னால இந்த இடத்துல வந்து டைட் பண்ணாதான் ஆம்புல் சரியா உட்காரும். அதுக்கு தான் நம்ம குறைஞ்சு வெட்டுறோம். 3/4 இன்ச்சு நம்ம குறைஞ்சு வெட்டுறதுக்குனாலதான் இங்கே நம்ம டாட் போடுறோம். இந்த டாட் போடுறதுனாலதான் இங்க குறையிறோம். அப்போ டாட்டு கரெக்டா 1/4 இன்ச்சு பிடிச்சிடும். பிடிச்சி அடிச்சுட்டு இதோடைய அளவு 1.5 இன்ச்சு தான் இருக்கணும், இதை விட கூடுதலா இருக்கக்கூடாது. 1.5 இன்ச்சு அளவுக்கு இங்க மார்க் பண்ணிக்கிட்டு இந்த டாட்டை போடுங்க. இந்த சைடு டாட்டு இங்க இருந்து பார்த்துக்கோங்க. இதோடைய அளவு 4.5, 2.25, அதுல பாதி 2.25 வச்சுக்கோங்க. இந்த அளவுப்படி நீங்க டைட்டா டாட் போட்டீங்கன்னா கிராஸ் கரெக்டா உட்காரும். இது வந்து இந்த 27, 28, 29 இடுப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த அளவு. இது அளவு அடுத்தடுத்து கூடுதலா வரும்போது இதோடைய அளவுகள் மாறும். இத ஏன் மாறுதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோட சொல்றேன். இப்போ இந்த அளவு வந்து 27 இன்ச்சு இடுப்பு உள்ளவங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டை நீங்க போட்டு வெட்டினீங்க அப்படின்னா சரியான முறையில அமையும். இத அனுபவத்துல சொல்றேன். இதுல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல எனக்கு ஒண்ணு புரியல, இது ஏன் குறைச்சு வைக்கிறாங்க, இது ஏன் கம்மியா வைக்கிறாங்கன்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்ல. இதை நீங்க மெஷர்மெண்ட்டை நல்லா மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நீங்க ஒரு பேட்டர்ன் நீங்க இதே மாதிரி வெட்டி பாருங்க. இது நான் சொன்ன மாதிரி சரியா வருதான்னு பாருங்க. நான் சொன்னதை ரொம்ப கவனமா பாருங்க. ஏன்னா இது எல்லாமே நான் கணக்குல வீக்குதான் இருந்தாலும் இதோடைய அளவு வந்து இவ்வளவு தூரம் சொல்றது காரணம் என்னன்னா, இங்க நான் இந்த கட்டிங்க அப்படியே வரைஞ்சிருக்கேன். இந்த அளவை செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த அளவுப்படி நீங்க போட்டீங்கன்னா அக்யூரேட்டா உங்களுக்கு பிளவுஸ் கரெக்டா அமையும். அதுக்கப்புறம் இப்ப இந்த 3 ஜாக்கெட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பீஸ் வெட்டியாச்சு. இதுக்கப்புறம் ஜாக்கெட்டோடைய பட்டி பீஸ், அதாவது வந்து இந்த கிராஸ் கீழே வருது பாத்தீங்களா பட்டி, அதை வந்து அடுத்து வெட்ட போறோம். அடுத்து நம்ம இதை என்ன செய்யறோம்னா, மேக்சிமம் எல்லா பிளவுஸ்லயும் இந்த இடத்துல 3 இன்ச்சு உயரம் வரணும், இங்கே 3 இன்ச்சு உயரம் வரும். இங்க ஏன் 3 இன்ச்சு வருது அப்படின்னா,
இந்த சைடு கொஞ்சம் மேல ஏத்தி தான் வெட்டணும். ஓகேவா? ஏன்னா அந்த இடத்துல வளைவு வர்றதுனால கொஞ்சம் கூட வெட்டணும். இப்போ இந்த உயரம் 3 இன்ச்சுனா 4 இன்ச்சு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், துணியை மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது மேல 6 இன்ச்சு கீழே 6 இன்ச்சு. இந்த இடத்துல 4 இன்ச்சு, அதாவது 3.5 இன்ச்சு, அதுக்கு 4.5 இன்ச்சுக்கு கோடு போட்டுக்கணும். ஓகே, போட்டுருக்கேன்னா இப்போ முன்பக்கம் 6 இன்ச்சு, 6க்கு 8 இன்ச்சுக்கு என்ன செஞ்சிருக்கேன், வரைஞ்சிருக்கேன். இது 8 இன்ச்சு. மேல இந்த கிராஸ் உடைய வளைவு வந்து 6, 6ல 2 இன்ச்சு கூட்டிக்கணும். ஏன்னா 1.5 இன்ச்சு தும்பு, 1/2 இன்ச்சு இங்க ஒரு தும்பு, அப்ப 2 இன்ச்சு கூட்டினா அதுக்கு எவ்வளவு 8. இந்த 8 இன்ச்சு என்ன செய்யறேன், இங்க மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த அடுக்கு பாத்தீங்களா, இங்க இவ்வளவு டாட்டு, இந்த பெரிய டாட்டு, இந்த டாட்டுடைய இந்த நீளம் எவ்வளவு, 2.25. 2.25னா இங்க தும்பு சேர்த்து 3.25, அதே தும்பு சேர்த்து 3.25க்கு இங்க ஒரு கோடு போட்டுங்க. போட்டு இந்த இடத்துல 3 இன்ச்சு உயரம் தான் இருக்கணும், 3 இன்ச்சு உயரம். ஓகேவா? அதாவது தச்சு முடிய 2.5 வர்ற மாதிரி. ஓகேவா? இப்போ இந்த பெண்டு கரெக்டா நீங்க கொடுத்து வெட்டிட்டு இந்த லென்த் வந்து 6. அப்போ நீங்க கரெக்டா இங்க தையல் இங்க வரும்ல, இங்க இருந்து 2.25 வச்சு 6 வைக்கணும். 6 வச்சா 1.5 இன்ச்சு தும்பு, அப்போ இங்க 1.5 இன்ச்சு தும்பு வந்துருச்சா? அப்போ இங்க லென்த் 8 இன்ச்சு. கரெக்டா இந்த பெண்டு கரெக்டா நீங்க வெட்டினீங்கன்னா அளவு சரியா வரும். இதை நீங்க கரெக்டா நீங்க வெட்டி முடிச்சுட்டு போட்டு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த அளவு உங்களுக்கு கரெக்டா இந்த இடத்துல பதியும். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ள சப்போஸ் கூடுதலா வருது அப்படின்னா மேக்சிமம் இங்க ஒரு டாட் போடணும். ஆனா டாட் உங்களால வந்து அந்த வெட்டினால வரலைன்னா நீங்க அப்படியே விட்டுருங்க. ஒருவேளை கொஞ்சம் கூடுதலா வருது, ஒரு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட வேணா நீங்களுக்குள்ள ஒரு டாட் போட்டுக்கணும். இங்க டாட் போடுறதுனால என்ன ஆகும்னா தையல் நீங்க தைக்கையில அந்த கிராஸ்ல தைக்கையில இந்த டாட் வர்றது உங்களுக்கு இழுக்காம கரெக்டா வந்து உட்காரும். இங்கனுக்குள்ள ஒரு சின்ன டாட்டு போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய செஸ்ட் உள்ளவங்க, கிராஸ் பெருசா உள்ளவங்களுக்கு இந்த டாட் கட்டாயம் போட்டே ஆகணும். ஆனா எல்லா பிளவுஸுக்கும் இந்த டாட் போடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கரெக்டா அமையும். இந்த இடத்துல சுருக்கம் வராம இருக்கும். அதாவது இங்கனுக்குள்ள ஒரு டாட் போட்டாச்சுன்னா சுருக்கம் வராம. இந்த டாட்டை எப்படி கணக்கு பண்ணணும்னா இங்க இருந்து எவ்வளவு கணக்கு பண்ணணும், 6. அப்போ அதுல பாதி 3 இந்த மார்க் பண்ணிட்டு அங்க இருந்து சும்மா ஒரு பேருக்கு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு இங்கனுக்குள்ள மார்க் பண்ணி டாட் பண்ணி இங்க வரைக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. இங்க வரைக்கும் வந்தா போதும். கரெக்டா இந்த அளவுக்கு டாட் போட்டுட்டு இதை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா சரியா வரும். எப்பயுமே பிளவுஸ தனித்தனியா தைங்க, கைய தனியா தைங்க, 2 பாடிய தனியா தைங்க. ஏன்னா கையும் பாடியும் தனியா தைச்சாதான் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட் தான் கரெக்டா வரும். நீங்க மொத்தமா தைக்கையில இந்த ஆம்கோளுடைய தும்பு சைட்ல இருக்கிற தும்பெல்லாம் சேர்ந்து ஜாக்கெட் சரியா உட்காராம ஆயிடும். ஜாக்கெட் வந்து ஆம்கோல் வந்து என்னைக்குமே கரெக்டா உட்காரணும். ஆம்கோல் ஆல்ரெடி இவங்களுக்கு 13 இன்ச்சே போதும். ஆனா நான் 14 இன்ச்சு 14 இன்ச்சு ஏன் வைக்கிறேன்னா நம்ம இந்த சுற்றளவு 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கூட இருந்தா தான் அந்த ஆம்கோல் கரெக்டா உட்கார்ந்தா தான் உங்களுக்கு பிளவுஸ் கிராஸ் கரெக்டா உட்காரும். ஆம்கோலை என்னைக்கு நீங்க குறைக்கிறீங்களோ அப்ப நீங்க சரியா தைச்சாலும் ஆல்ரெடி ஆம்கோல் வந்து உட்காரதுனால பிளவுஸ் சரியா உட்காராது. நீங்க எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி இந்த ஆம்கோல் லூஸை மட்டும் குறைச்சிட்டீங்க அப்படின்னா பிளவுஸ் வேஸ்ட் ஆயிடும். அதனால இத கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணிக்கிங்க. இது நீங்க உங்களுக்கு இந்த பாடி உள்ளவங்களுக்கு இது நீங்க அளந்தீங்கன்னா 13 இன்ச்சு தான் வரும், 13 13 தான் வரும். நம்ம ஏன் 1 இன்ச்சு கூட வைக்கிறோம்னா அந்த 1/2 இன்ச்சு லூஸ் தான் பிளவுஸ கரெக்டா உட்கார வைக்கும். நீங்க அக்யூரேட்டா தைக்கிறீங்கிற பேர்ல ஆம்கோல் லூஸ சரியா என்ன செஞ்சிடாதீங்க, சரியா வைக்கிறேன்னு வச்சு பிளவுஸ வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்ப நான் போட்டிருக்க மெஷர்மெண்ட் சரியா இருக்கும். இதுல இப்ப நான் வரைஞ்சதுல சில முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல நீங்க அது என்ன டவுட்டுங்கிறத தெளிவா கேளுங்க. இது நல்லா கேட்டுக்குங்க. இது 27 இடுப்பு உள்ளவங்களுக்கு மட்டும், 27 28 29 இடுப்பு உள்ளவங்களுக்கு மட்டும். இப்போ 28 இருந்துச்சுன்னா இதுல 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க, 29 இருந்தா இதுல இன்னொரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிங்க. அப்போ இடுப்புடைய அளவு பார்த்துட்டு இந்த இதை போடுங்க. இது நான் 27 இன்ச்சு இடுப்புக்கு தான் இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 28 இருந்தா இங்க 1/4 இன்ச்சு கூட்டணும், இங்க 1/4 இன்ச்சு கூட்டணும். வேற எதையுமே நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதே இல்லை. இடுப்பு 29 இருந்தா இங்க 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க, இங்க 1/2 இன்ச்சு கூட்டிக்கிங்க. ஏன்னா இந்த 3 இடுப்பு அளவுக்கும் ஒரே பேட்டர்ன் தான் வரும். இந்த ஒரே பேட்டர்ன்ல நீங்க தச்சீங்கன்னா சரியா வரும். கவனமா கேட்டுக்குங்க. 28 1/4 இன்ச்சு,
29னா அரை இன்ச்சு. இப்போ இந்த அளவு 27 இன்ச்சுக்கு நான் வெட்டியிருக்கேன். இதுதான் அளவு. இதுல நீங்க வீட்டுல ஒரு பிளவுஸ், சாதாரண பிளவுஸ்ல கூட நீங்க நான் சொன்ன மாதிரி வரைஞ்சு நீங்க செக் பண்ணி பாருங்க. இது அளவு சரியா இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். உட்கார்ந்து சேர்க்காங்க, கால் வலிக்குதுங்க.